ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது மரம். இந்த மரத்தை குறித்து அநேக விளக்கங்கள் உண்டு. உங்களுடைய சொப்பனத்திலே நீங்கள் மரங்களை பார்ப்பீர்களானால் பலவிதமான அர்த்தங்களை இந்த நேரத்திலே நாம் பார்க்க போகிறோம். என்னுடைய பெயர் பாஸ்டர் ரவி டேனியல். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். சொப்பனங்களை குறித்ததான விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அநேகருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சொப்பனத்திலே மரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் மரமானது பல அர்த்தங்களை கொண்டுள்ளது. ஒன்று, மரம் உங்களை குறிக்கிறது. இரண்டாவது, பார்க்கும் பொழுது மரமானது உங்கள் வாழ்க்கையை குறிக்கிறது. மூன்றாவது, பார்க்கும் பொழுது மரமானது இந்த தேசத்தை குறிக்கிறது. 52வது சங்கீதம் 8வது வசனத்துல தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், நானோ கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அப்படியானால் உங்களுடைய சொப்பனத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த மரமானது எப்படிப்பட்ட மரமா இருக்கிறது? பச்சையாக இருக்கிறதா? செழிப்பாக இருக்கிறதா? கனி நிறைந்த மரமாய் காணப்படுகிறதா? அது கனி இல்லாத மரமாய் காணப்படுகிறதா? அந்த மரத்தை வேற ஏதோ ஆண்டு மரத்தை காமிக்கிறாரு, அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படி என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று நாம் ஆவிக்குரிய விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மரத்துல கனியை நீங்கள் பார்ப்பீர்களானால் நீங்கள் கனி கொடுக்கிற மனிதராய் இருப்பீர்கள். அது மாத்திரம் அல்ல, கனி கொடுக்கிற மரம் பலன் கொடுக்கக்கூடிய மரமாய் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது என்று அர்த்தம். அடுத்தது பார்க்கும் பொழுது அந்த மரமானது செழித்து காணப்பட்டு இருக்கிறதானால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சரீரம் நல்ல செழிப்பாக இருக்கிறது என்று அர்த்தம். அடுத்தது பார்க்கும் பொழுது அந்த மரமானது ஓங்கி உயர்ந்து வளர்ந்து இருக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம். சொப்பனத்தில் வரக்கூடிய தரிசனமாக கூட இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையானது நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆவிக்குரிய விதத்திலே நீங்கள் எப்படியாக இருக்கிறீர்கள் என்பதை தேவன் சொப்பனத்திலே தரிசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துவார். இதுதான் சொப்பனத்தில் தரிசனம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது மரமானது உங்களுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. நீங்கள் மரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்கள் அந்த மரத்தை வைத்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே காரியம்தான், ஆனால் அர்த்தங்கள் வேறு. உங்களுடைய வாழ்க்கை வெறும் மரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், மரம் கனி இல்லாத ஒரு மரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், சொப்பனத்துல கனி இல்லாத ஒரு மரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான பலனும் இல்லை. ஆனாலும் சாதாரணமாக இருக்கக்கூடியதான ஒரு காரியம், ஒரு நன்மையும் பார்க்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. சாதாரணமாக நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் தான், சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் தான், சாதாரணமாக இருக்கக்கூடியதான ஆசீர்வாதம் தான், ஒரு வளர்ச்சி தான் இருக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பலனை நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படி உங்கள் சொப்பனத்துல வரக்கூடிய மரத்துல நீங்கள் கனிகளை பார்ப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். உங்கள் வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை, மிகுந்த அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல், உங்களுடைய ஆவிக்குரிய விசுவாசத்துக்கு ஏற்றாற் போலவே உங்களுடைய வாழ்க்கையில பலன்கள் உள்ளதா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையானது செழிப்பாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள், கனிகள் என்பது ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதத்துல பல வகை உண்டு. ஆனால் செழிப்புகள், செல்வ செழிப்புகள், செழிப்பு என்பதை காட்டிலும் செல்வ செழிப்புகள் இருக்கும். சமாதானம், சந்தோஷம், உங்கள் வாழ்க்கை நல்ல மன ரம்யமாய் இருக்கக்கூடும். அப்படிப்பட்டதான சொப்பனம் தான் மரத்திலே கனிகளை பார்ப்பது. இன்னொன்று, மரமானது ஓங்கி உயர்ந்து இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மரமானது ஓங்கி உயர்ந்து இருக்கிறது என்பது தானியேலுடைய நேபுகாத்நேச்சாருக்கு வந்த சொப்பனத்திலே தானியேல் புஸ்தகத்துல பார்க்கிறோம். அதனுடைய விளக்கங்களை நான் மற்றொரு வீடியோவிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்பொழுது சாதாரணமாகவே ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். ஓங்கி உயர்ந்து இருக்கிறதான மரம் என்பது ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியை குறிக்கிறது. எனக்கு ஒரு சகோதரி சொன்னார்கள், பாஸ்டர், என்னுடைய கனவிலே அநேக மரங்களை நான் பார்க்கிறேன், ஆனால் யாரோ ஒருவர் வந்து அந்த மரங்களை வெட்டி போடுகிறார்.
நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் சொன்னவர்கள் ஒரு ஊழியக்காரர். நான் வெளிப்படையான ஒரு அர்த்தத்தை நான் சொல்லவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்று சிலது காணாமல் போக போகிறது, அல்லது சத்துருவான் மேற்கொள்ள போகிறான், அதுக்காக ஜெபியுங்கள். ஆனால் அவருடைய சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் சில பேர் என்ன செய்ய போகிறார்கள்? வெளியே போக போகிறார்கள். ஏனென்றால் அநேக மரங்களை நாம் பார்க்கிறோம். சொப்பனத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் ஏற்படும். பார்க்கக்கூடிய பொருள் ஒன்றாக இருந்தாலும் அவரவர்களுக்கு உண்டான தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் வெளிப்படுத்துகிற சொப்பனத்தினுடைய விளக்கங்கள் வேறு விதமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமான அர்த்தங்கள் இருக்காது. அதே போல இவர்களுடைய சொப்பனத்திலும் அநேக மரங்கள் இருக்கிறது. அதை ஒருவர் வெட்டி போடுகிறார் என்றால் நன்மைகள் குறைய போகிறது, ஆசீர்வாதங்கள் குறைய போகிறது, விசுவாசிகள், அந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் குறைய போகிறார்கள். இதுதான் என்னுடைய அர்த்தம். அப்படி என்றால் மரம் என்பது மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு தரிசனமாக பார்க்கப்படுகிறது வேதத்திலே. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நானும் கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். பச்சை என்பது செழிப்பு, பச்சை என்பது ஆரோக்கியம், பச்சை என்பது ஆசீர்வாதம், பச்சை என்பது நல்ல ஒரு பலமுள்ளதாக இருக்கிறது. காற்றடித்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அந்த இலையானது வெட்டுண்டு கீழே விழாது. இப்படிப்பட்டதான சொப்பனங்கள். இன்னொரு சொப்பனத்தை ஒருவர் சொன்னார், உயர்ந்த மரத்தின் மீது அவர் அந்த மரத்தினுடைய உச்சிக்கு செல்லுகிறார். ஆனால் ஏதோ ஒன்று அவரை அந்த மரத்தினுடைய உச்சியிலிருந்து அப்படியே கீழே கொண்டு வந்து விட்டது. நடந்த சம்பவம் என்னவென்றால், அவர் அந்த நாட்களிலே வேலை தேடி டெல்லிக்கு போனார். ஆனால் டெல்லியிலே வேலை கிடைத்தாலும் இவருக்கு அந்த இடத்துல விருப்பம் இல்லை. அவருடைய விருப்பம் இல்லாததினாலே அவர் மீண்டுமாய் சென்னைக்கே வந்து விட்டார். அப்போ ஒரு மரம், உயர்ந்த மரம் என்பது ஒரு தேசத்தை குறிக்கிறது. இப்படி பல வகையான அர்த்தங்கள். அருமையானவர்களே, உங்களுடைய சொப்பனத்துல நீங்கள் மரத்தை பார்ப்பீர்களானால் அந்த மரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கனி இருக்கிறதா, கனி இல்லையா, பச்சையாக இருக்கிறதா அல்லது காய்ந்து இருக்கிறதா, இலைகள் உள்ள மரமா இருக்கிறதா, இலை இல்லாத மரங்கள் இருக்கிறதா போன்ற காரியங்கள் நீங்கள் கவனிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை, அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய விளக்கத்தை, உங்களுடைய கனிகளுடைய விளக்கத்தை அந்த இடத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கனி இருக்கிறதா, கனி இல்லையா, நான் கனி கொடுக்கிறேனா, கனி இல்லாத ஒரு மரமா இருக்கிறேனா, இது போன்ற அர்த்தங்களை நீங்களாகவே அந்த சொப்பனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறக்காமல் இந்த சொப்பனங்களும் அர்த்தங்களும் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.